கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த வெள்ளிக்கிழமை தியான வேலைக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம சபையில் தொடர்ந்து கொடுக்கப்படுகிற அளவற்ற ஆசீர்வாதத்தில் எப்படி வாழறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சென்ற மாதத்தில் நம்ம யூடியூப்பில் ஒரு போதனை இருக்கும், அதை போய் கேட்டுட்டு வந்து இதை கேளுங்க. ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த போதனை உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? அது நம்ம என்ன பேசியிருந்தோம் வெள்ளிக்கிழமையில் போன மாதத்தில்? உள்ளே வெளியே, அதாவது யோசுவா என்ன பண்ணுறான், அந்த கானான் தேசத்துக்கு போகும்படிக்கு எரிகோ கோட்டையை தகர்க்கிற வேலையை பார்க்குறான். அந்த இடத்துல உள்ளே ஒரு காரியம் நடக்குது, வெளியே ஒரு காரியம் நடக்குது. அதான் நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய ரீதியில் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இவங்களுக்காக கர்த்தரே அதை உடைக்கிறாரு. இவங்க போய் ஜஸ்ட்டு பாடுறாங்க, ஆவிக்குரிய ரீதியில் அது உடைக்கப்படுது. இவங்க போயிட்டு சுத்தியில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது விளங்கிடுச்சுன்னா நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மதில் சுவரோ, எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகளோ, எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். அப்போ நாம் எப்படி இருக்கணும், அப்போ கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அப்போது பலிங்கிறது என்ன? நம்ம இன்றைக்கி ரோமர் புஸ்தகத்திலேருந்து ஜீவ பலியாக நம்மளே ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கணும், ஸோ நம்மளே முழுசுமாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். பட் பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பலிகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், இவங்க என்ன பண்ணுறாங்களாம், கர்த்தருக்கு பலியிடாமல் எதுக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு. அப்போது ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. ஆண்டவர் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அவரை விட்டு வேறு காரியத்துக்கு பின்பாக போகிறாங்க. இன்றைக்கி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், நம்மளை மீட்டார், நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நம்மளை சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார், நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் செய்திருக்கிறார், நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். இதெல்லாம் கேட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசித்தோம், ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஆனால் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறோம்? முழுசாக அவரை ஃபஸ்ட்டில் ஃபாலோ பண்ணமே ரொம்ப ஆர்வமாக அது மாதிரி இருக்குமா? என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள். சரிங்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே நான் சரியாக தான் சிஸ்டர் இருக்கேன், ஆனால் சில பிரச்சனைலாம் வருதுன்னா அதுக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதையும் நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஆடியோ புரியலைன்னா திரும்ப திரும்ப உங்களால் எத்தனை முறை கேட்க முடியுமோ கேளுங்க. ஏன்னா இது 1 நாள் 2 நாள் தியானம் இல்லை, பல மாதங்கள் தியானம் இது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பேசுகிறது அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். கர்த்தருடைய தயவுனால், மகா பெரிய கிருபையினாலும் நம்ம இந்த காரியத்தை தெரிந்து கொண்டால் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை எப்படி பெற முடியுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதே போல் ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்னங்க இங்கே பேயின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு, பேய்க்கு போய் யாராவது பலியிடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தரை தவிர, ஆண்டவராகிய நம் இயேசுவை தவிர, நம் பிதாவை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர நம்ம எது பின்னாடி போனாலும், எதை பற்றி இது பண்ணாலும் அது பேய் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் வேறு எதெல்லாம், இவரும் ஒரு ஆண்டவர் இல்லை, இவர் ஒருத்தர் தான் ஆண்டவர். விளங்குதா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21 என்ன சொல்கிறார் பவுல்? ஏன்னா நிறைய பேர் இது பழைய ஏற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி வழி விலகி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்லிடுவாங்க. அப்போது நம்மளுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ இவர் எப்படி சொல்கிறாரு? நீங்கள் ஏன் அதில் சாப்பிட்றீங்க? அதாவது அங்கே பின்னாடி போனீங்க பலியிட்டீங்கன்றார். இங்கே ஏன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்கிற மாதிரி கேட்குறாரு. யாராச்சும் போய் பேய் கூட வேணும்னே உட்காந்து சாப்பிடுவாங்களா? அதைத்தான் பண்ணிகிட்ருக்குறீங்கன்றார். அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், ஏதோ ஒரு காரியம் நமக்கே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம இந்த காரியத்தில் நம்ம என்ன விளங்கிக்க கொள்ள போகிறோம்? எது பின்னாடி நம்ம போனாலும், கர்த்தரை தவிர நம்ம எதை ஃபாலோ பண்ணாலும் இப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத விளங்கி கொண்டா, ஓ இதை நான் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தருக்கு அருவப்பானது, அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நம்மளுக்குள்ளே எடுப்போம். இன்றைக்கி எடுக்கலாமா? இந்த ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ளும்படி நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசன்னத்திலே நடக்க 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 எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஒப்பு கொடுக்கலாமா? இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நீங்கள் நினைக்க முடியாத உயரத்துக்கு, அற்புதமான ஆசீர்வாத நிலைக்கு கொண்டு போவார். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும். சரிங்களா? நம்ம கண்களை மூடுவோம், தியானித்து திரும்பவும் இந்த தியானத்தை கண்டினியூ பண்ணலாம். 120 பேர் நடுவினில் தேற்றரவாளர் நீர் வந்தீரே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்த வேளையில். சாரோனின் ரோஜா நீர் லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே, 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரே உம்மை தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, சர்வ வியாபியை, சர்வ ஞானியை, சர்வ வல்லவரை, எங்கள் எல்ஷடாய் தேவனை நாங்கள் துதிக்கும்படிக்கு, ஸ்தோத்தரிக்கும்படிக்கு இந்த வேளையில் ஒன்றாக உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை குறித்து இன்னுமாய் அறிந்து கொள்ள ஆவிக்குரிய காரியங்களில் எங்களை நாங்கள் உமக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக வாழுகிற வாஞ்சை எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாகட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நாங்கள் பேய்களுக்கு பலியிடாமல், பேய்களோடு பந்தி இருக்காமல் ஆண்டவரே, போஜனம் பண்ணும் என் தேவனுடைய திருப்பந்தியில் நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாக, கர்த்தருக்கு ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்மையே நோக்கி நடக்க எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுக்கு பலன் தருவீராக, ஆவிக்குரிய காரியங்களை விளக்கி காண்பிப்பீராக. இன்னுமா எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, உம்முடைய கிருபையை அறிகிற அறிவிலே, தேவரீர் உம்மை அறிகிற அறிவிலே எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கி எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை குறித்த அறிவிலும் வெளிப்பாட்டிலும் உம்முடைய ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்வதிலும் எங்களை நீர் நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி, நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பேய்களோடு பலியிடக்கூடாது, அதோடு உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. யாராவது தெரிஞ்சே அப்படி செய்வாங்களா? தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய விஷயம் தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால தான் யாராவது கோபப்பட்டால், யாராவது நம்மளை அவதூறாக பேசினா நம்ம என்ன பண்ணக்கூடாது? சட்டுன்னு போய் சண்டை போடக்கூடாது. ஏன்னா இந்த சண்டை இதெல்லாம் எதனால் வருது? பின்னாடி இருந்து ஒரு காரியம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு, உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? உன் கட்டுகளை அறுப்பேன். அந்த தமிழ் வார்த்தையை கவனிங்க, அந்த பதம் என்ன? அறுப்பேன். நான் கட் பண்ணுவேன், நான் அறுத்தெறிவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அறுத்துட்டாரா? முடிச்சிட்டாரா? இல்லை, அறுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அறுத்தாரா? இல்லை. கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னால் செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். சங்கீதம் 107:14 சங்கீதக்காரன் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம், எரேமியாக்கெல்லாம் முன்னாடியே இருக்குது. அப்படி யோசிக்காதீங்க.
சங்கீத புத்தகம் 150 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் 5 செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே நடந்ததும் அவர் எழுதியிருப்பார். இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறது தேவன் இவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதங்களை எழுதினவங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நிறைய விஷயம் மேசியா பிறக்க போகிறாரு, அவர் எப்படியெல்லாம் பாடுவார் அப்படிங்கிறது கூட அந்த 22வது சங்கீதம் 24வது சங்கீதம் அதெல்லாம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம விளங்கி கொள்ளணும். இவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே அறுத்தார் முடிச்சிட்டார்னு சொல்கிறாரு. அங்கே கர்த்தர் சொல்கிறாரு எரேமியாவில் அறுப்பேன்னு, இங்கே அறுத்தாருங்கிறாரு. அறுத்தாரா அறுக்கு இல்லையா? கர்த்தர் ஒன்று சொன்னால் செஞ்சிருவார். அப்போ அறுத்து முடிச்சிட்டார், செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளுக்காக செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் இந்த தியானத்தில் ஆரம்பத்தில் என்ன வாசித்தோம்? உபாகம் 32:17, 1 கொரிந்தியர் 10:21, நீங்கள் பேய்களோடு கூட பந்திருக்கீங்களே. கர்த்தர் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தாருன்னா நம்ம எப்படி போய் அதை செய்கிறோம்? நம்ம எப்படி போய் அந்த பந்தியில் பங்கு பெறுறோம்? தேவையற்ற பந்தியில் பங்கு பெறுறோம், தேவையற்ற உடன்படிக்கை வச்சுக்கிறோம். எப்படி அதை செய்கிறோம்? நம்ம கர்த்தர் அறுத்தார்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு அம்மா கூனியாக இருக்கிறாங்க, 18 வருஷமாக சாத்தான் இவனை கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு அந்த கட்டை அறுக்கிறார். இவளே அவிழ்த்து விட வேண்டியது இல்லையோ, இந்த கட்டிலேருந்து அவிழ்த்து விட வேண்டும், கண்டிப்பாக இவளை கட்டை அவிழ்க்கணுமேன்னு சொல்லிட்டு தேவாலயத்தில் அவளுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. அங்கேருந்து கட்டை அவிழ்க்கிறாரு. ஒரு கட்டில் இருக்கிறா. கட்டுன்னா என்னங்க? டைட்டாக ஒருத்தரை கயிறு போட்டு கட்டிட்டீங்க, நல்லா ஷோல்டர்லேருந்து அவங்க கால் வரைக்கும் கட்டிட்டிங்கன்னா அவங்களால நகர முடியாது, திரும்ப முடியாது, உருண்டு பிறண்டு ஓட முடியாது, அதே இடத்துல அவங்க நின்றுக்கிட்டு இருக்கணும். இது பேர் தான் கட்டு. ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த போஸ்டரில் பார்ப்பீங்க, பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க, அதுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நாம் எல்லாம் சேர்ந்து ஒரே காரியத்தை பண்ணி நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துக்கின்னு நம்மளே எல்லாத்தையும் ஆளுவோன்னு யாரை மதிக்கலை? தேவனை மதிக்கலை. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம வழியில் நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாதுங்கிறத அந்த பிக்சர் சொல்லுது, வசனத்துலேயும் சொல்லுது. அதே புஸ்தகத்தில் அது இருக்குது. பாபேல் கோபுரம் கட்டுறாங்க பாருங்கள். அப்போது நம்ம காரியத்தில் நம்ம விஷயத்தில் நம்மளுக்கு தோன்றதெல்லாம் செய்யக்கூடாது. தேவன் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கட்டுகளை அறுத்து இருக்கிறாரு. ஏற்கனவே ஆதாமால் நம்மளுக்கு மேலே பாவம்ங்கிற ஒன்று சுமத்தப்பட்டது, அதை தேவன் அறுத்து விட்டார். சங்கீதத்தில் அதை சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப ஒரு அம்மாவுக்கு கட்டை அவிழ்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் உயிரோடு வந்தவருக்கு நிறைய பேருக்கு சுகமாக்குறாரு, கட்டை அவிழ்க்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. எப்படிங்க ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் அறுத்த கட்டு திரும்ப எப்படிங்க கட்டு வருது, திருப்பி அவுக்குறாங்க. நம்மளும் இப்போ ஜெபம் பண்ணுறோம் சில பேருக்கு, இவங்க கட்டுகள்லாம் அறுக்கணுன்ட்டு. எப்படிங்க அந்த கட்டு வருது? உங்களுக்கு விளங்குதா? அப்போ கர்த்தர் அறுத்து போட்ட கட்டு திரும்பவும் எப்படி வர முடியும்? அதனால தான் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை வாசித்தோம். நீங்கள் தேவனுக்கு பலியிடாமல் எங்கே போய் பலியிடுறீங்க? எந்த பாத்திரத்தில் போய் பங்கு பெறுறீங்க? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவத்துலேயும் இருப்போம், இதிலே இருப்போன்னு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். எலியா சொல்கிறார் இல்லையா, குந்தி எந்த மட்டும் நடப்பீங்க? ஒன்று பார்க்க தெய்வமான பின்னாடியே போயிருங்க தயவுசெய்து. இல்லையா கர்த்தர் தான் தெய்வம்னா வாங்க இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் பாருங்கள். இவ்வளோ ஒரு வைராக்கியமாக கூப்பிட்றான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் தான் ஆண்டவர், இயேசு தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்னு வந்துட்டோம் இல்லையா? அவர் சொல்கிறத செய்யுங்க, அவர் பாதையில் நடங்க, வேறு எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி நமக்கே தெரியாமல் என்ன பண்ணணும் தெரியுமா? மற்றவங்களை திட்டும்போது, மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சகோதரி புருஷனை, கணவன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை இவங்களே ஒருத்தர் மாற்றி கடித்து பட்சித்து கொள்கிறாங்க பாருங்கள். அது என்ன நடக்குது? பிசாசோட கிரியை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ யாராவது நம்மளை காயப்படுத்துகிறாங்க, யாராவது நம்மளை அவதூறாக பேசுகிறாங்கன்னா நம்ம அமைதியாக போயிடணும். அப்போ நம்ம யாருக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்கிட்ட, ஒரு சகோதரன்கிட்ட, சகோதரிக்கிட்ட இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சிஸ்டர், இதுக்காக ஜெபிச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி வேணால் அவங்கள பற்றி நம்ம சொல்லலாம். தவிர ஊராக போய் அவங்கள பற்றி எல்லா இடத்துலையும் போய் நம்ம சொல்லிக்கிட்டு ஃபேமஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது என்னது? குற்றம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது பிசாசோட ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்.
பிசாசானவன் நம்மளை குறித்து 24 மணி நேரம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். அதனால் நம்ம அந்த வேலையை செய்யாமல் நம்ம கர்த்தர் நமக்கு அற்புதமாக விடுதலை தருவார். இதிலேருந்து என் கட்டுகளை அவர் ஏற்கனவே அவுத்துட்டாரு, என் கட்டுகளை அறுத்து எரிஞ்சிட்டாரு, நான் உன் கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அறுத்து முடிச்சிட்டாரு. அதை நான் நம்புகிறேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கிறேன் நான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னோட எல்லா கட்டுகளையும் அறுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் அறிக்கை செஞ்சாலே போதும். அந்த விஷயம், அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகும். ஏன்னா ஒரு கற்பனை பண்ணுங்க என் கூட. நான் நேரில் பார்க்கல, பட் இதெல்லாம் நான் ஜெபத்தில் உணர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிசாசோட கை உங்களுக்கு தலை வலிக்குது, உங்கள் தலை மேலே அது கை வச்சிருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்போ ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, இயேசுவின் நாமத்தில் மரியாதை என் தலையிலேருந்து உன் கையை எடு, உனக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன்னு சொல்லி பாருங்கள். டப்புன்னு அந்த தலைவலி விலகும். எத்தனையோ முறை எனக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்காதா? நான் ஜெபிச்ச சில பேருக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்காதா? நீங்கள் நம்பணும். அது நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது இயேசு என்னும் நாமம் மகா பெரிய நாமம், பாதாளத்தை ஜெயித்த நாமம், கல்வாரி சிலுவையில் மரணத்தை ஜெயித்த நாமம். அந்த நாமத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏற்கனவே கட்டு தேவன் அறுத்துட்டாரா? ஆமாம், அறுத்துட்டார். இப்போ ஏன் கட்டு வருது? ஒன்று நம்மளாக தேடிக்கின்னு போயிருப்போம், இல்லை பிசாசாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருப்பான். ஏதாக இருந்தாலும் சரி, நீங்களாக தப்பு பண்ணிங்கன்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, ஒத்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தப்பு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாங்க. மைக்கு போட்டு பக்கத்தில் அக்கத்தில் யார்கிட்டையும் சொல்ல தவிர உங்கள் வீட்டில் உங்கள் ஜப அறையில் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த தவறு நான் பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி நான் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இயேசு நாமத்தில் இதில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அற்புதமாக செயல்படுவார். அந்த கட்டை அன்னையோட கட்டை அறுத்து போட்டுருவார். சரிங்களா? ரொம்ப முக்கியம் அது. அதனால் பிசாசே வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கட்டி போட்டாலும் சரி, நீங்களே ஒரு தவறு பண்ணி மாட்டிக்கொண்டாலும் சரி, கர்த்தரை விட்டு மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. சபைக்கு போகிறத நிறுத்தாதீங்க. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேவன் வைத்த வழிகள். அதிலிருந்து நீங்கள் விலகும் பொழுது தான் அந்த கட்டுகளே வருது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவரே அதை அப்படி தான் சொல்கிறார் பாருங்க. எரேமியா 20 2வது அதிகாரம், எரேமியா 2:20-21 பாருங்கள். பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளைப் போல மாறினது என்ன? இங்கே வேசி விபச்சாரம் அப்படின்லாம் பைபிளில் நிறைய இடத்துல வரும். லிட்ரலாக அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. என்னன்னா பைபிள் படி அது என்ன அர்த்தத்தில் வருதுன்னு தயவுசெய்து ஆவிக்குரிய ரீதியில் புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு நீங்கள் எது பின்னாடி போனாலும் அது அப்படி தான் சொல்லும் வேதம். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போது நான் உன்னை இப்படி வச்சேன், நீயும் என்ன பண்ண? நான் உங்களுக்காக வாழ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேச்சு மாறிட்டியே, இப்போது தடம் புரண்டுட்டே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் கட்டு வருது. நான் கட்டுகளை அறுப்பேன்னு உன் கட்டுகள்லாம் அறுத்து உன்னை மீட்டெடுத்து உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாத்து உனக்கு எல்லாமே செஞ்சு உன்னோட மேய்ப்பனாக இருக்கிறேன், நீ என்னை விட்டுட்டு எங்கே போகிற அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு திருமணமான ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டுட்டு தூரமாக போகிறேன், எனக்கு இந்த கணவன் பிடிக்கல, இவர் ஹைட்டாக இல்லை, அழகாக இல்லை, சிவப்பாக இல்லை, இவர்கிட்ட சம்பளம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? நம்மளுக்கே கேட்கும்போது கோவம் வருது இல்லை? அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரே மனவாட்டியாக, சபைகள் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகள் அவருடைய மனவாட்டி. ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஆண் கிடையாது. அதை தான் நம்ம யூடியூப்பில் ஒரு போதனை இருக்கும், நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் அப்படின்னு ஒரு போதனை போதிச்சிருப்போம், அதை நீங்கள் கேளுங்க. அப்போ ஆண்டவருக்காக நம்ம நியமிக்கப்பட்ட கன்னிகையாக இருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும், சபைக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த மாதிரி ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்கணும். இதை விட்டுட்டு வேறு எது பின்னாடி போனாலும் இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்குது, அது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, அவங்க சொல்கிறது சிலதில் பின்னாடிலாம் போகவே போகாதீங்க. நீங்களே கட்டு 4-5 கட்டு 10-15 கட்டு ஒன்றா போட்டுக்குவீங்க. அதை உட்காந்து ஊழியக்காரங்க ஜெபிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இயேசு எனும் நாமத்தை யூஸ் பண்ணாலே எல்லாமே சரியாயிடும்.
ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப போய் அதில் மாட்டும் பொழுது பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தேவன் நம்மளை மன்னிக்கிறவர், நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். இதை என்றைக்குமே மறக்காதீங்க. நம்ம தேவன் நம்மளை மன்னித்து கிருபையாக நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் தான் நம்ம தேவன். ஆனால் என்னென்னா, இந்த கட்டு எப்படி வருது? கட்டு வராமல் இருக்கணும்ல. மன்னிக்கிறவர்னா மன்னிச்சு கட்டு வராமல் பார்த்துக்கணும்ல. கிடையாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது எப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 10:8. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பாம்புனா இங்கே லிட்டரலாக பாம்புன்னு நினச்சிக்காதீங்க. பாம்புங்கிறது எதை குறிக்குது? பிசாசை குறிக்குது. அப்போது பிசாசை அவனை பிடிச்சிக்கிறான். அப்போ கட்டு நம்மளுக்கு எப்படி வருது? அடைப்பை பிடுங்குனா. அடைப்புனா என்னது? கர்த்தர் ஒரு வேலி போட்டு நம்மளை வச்சுருக்காரு. உண்மையிலே கர்த்தர் வேலி போட்டிருக்காரா? யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, பிசாசு சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் யோபுவை சுற்றி, அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுற்றி வேலி அடைச்சி வச்சுருக்கீங்களே, அதனால தான் அவன் உங்களை மரியாதையோடு நடத்துகிறான், உங்களை வர்ஷிப் பண்ணுறான் அப்படிங்கிறான். அப்போனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் சுற்றியும் ஒரு வேலி இருக்குது. ஒரு வேலி போட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி எப்படி அதை நம்புறது? ஏசு ரத்தம் ஜெயம். நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இப்போவும் பரிந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம குடும்பத்தை சுற்றி, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம அந்த கோட்டைக்குள்ளே பத்திரமா இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? சில வேளைகளில் தான் தோன்றித்தனமாக எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன், எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? கதவை திறந்துக்குன்னு ஓப்பன் பண்ணி நம்மளா வெளியில் போகிறோம். அதுதான் இங்கே போட்டிருக்கு, அடைப்பை பிடுங்குகிறவனே பாம்பு கடிக்கும். ஏற்கனவே ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நீ இருக்கிற, ஏன்பா அதை விட்டுட்டு நீ வெளியில் போகிற? இப்போ சில பேர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை பண்ணுறாங்க தெரியுங்களா? விரோதத்தில், எதிர்ப்பில், பகையில். அப்போது யாராக இருந்தாலும் சரி, நம்மளை ஆண்டவர் ஒரு வேலிக்குள்ளே வச்சுருக்காருன்னா அந்த அடைப்பை எவன் பிடுங்கணும்? அது பிசாசு பிடுங்கணும்னு நினச்சாலும் சரி, மனுஷர்கள் உங்களுடைய காரியங்களை சூறையாடினாலும் சரி, இல்லை நீங்களே உங்களுக்கு ஏதாவது பங்கம் பண்ணி கொண்டாலும் சரி, அப்போ பிசாசோட கட்டுகள் வரதானே செய்யும். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு காரியம் நடந்திருக்கு ஆவிக்குரிய உலகத்தில். யூதா 1:6 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் பல ஆவிகளை கட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எப்படி வெளியில் வருது? நம்ம இந்த மாதிரி பண்ணுற வேலை தான். அங்கங்கே மந்திரவாதம், மாந்திரிகம், பில்லி சுனியம், அது இதுன்னு சில கிறிஸ்தவர்களே அதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவர்களே அதில் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு விரோதமாக இவங்க நடக்குது. ஸோ கிறிஸ்தவங்க மேலே எதுவுமே பலிக்காது. இந்த மாதிரி காரியம் பலிக்காதுன்னா பலிக்காது. நீங்கள் ஆண்டவர் விட்டு பேய்களோடு போய் பந்தி இருக்கும்போது, பேய்களோடு கூட அந்த போஜன பானம் பண்ணும் பொழுது அப்போ அது பலிக்க தானே செய்யும். அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையில் ஓடி வந்துடணும், தேவனுடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்துடணும், அந்த வசனங்களை உட்காந்து கேட்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கா, அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு நான் அதில் நடக்க போகிறேன். அப்போது தேவனுடைய வெளிச்சம் என்னை பாதுகாக்கும், உங்களை இருள் சூடாது, கட்டுகளை தேவன் அறுத்து போட்டுருவார். நீங்களே ஜெபிக்கலாம், நீங்களே உங்களுக்காக ஜெபிக்கலாம். இனி நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன், இனி இந்த போதனையை கேட்டுட்டேன், இனிமேல் என்னை மாற்றிக்க போகிறேன். நீங்கள் அந்த நிமிஷம் மாறும்பொழுதே உங்கள் கட்டுகள் விலகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது எல்லாமே அகன்று போகும், அருந்து போகும். எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய வல்லமையான பிசாசாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களுடைய கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில், சமாதான குலைவில், எல்லாவற்றையும் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அறுத்து போடுற தேவன் இயேசு. மகா பெரிய நாமம், எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் ஜெபித்து ஜெயம் பெற முடியும். சரிங்களா? நாம் ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக வழங்கி கொள்வோம். யாக்கோபு 4:7 சொல்லியிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி நீங்கள் ஜெபிக்கணும்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தர் கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னார்னா நம்ம அறுக்கிறதுக்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்படி வாழும்போது நம்ம எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியும். அது மனுஷ வல்லமையோ ஆவிக்குரிய வல்லமையோ எப்படியாப்பட்ட வல்லமையாக இருந்தாலும், இயற்கை சூழ்நிலை ஒரு வல்லமையாக அதையும் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது
நீங்கள் உங்கள் மனதில் என் ஆண்டவர் ஒருத்தரை தான் நான் சேவிப்பேன், அவருக்காக தான் வாழுவேன், அவர் சொல்கிற பாதையில் நடப்பேன் அப்படின்னு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தாங்க அநேக ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சகோதரர் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் யாரெல்லாம் கட்டுகளில் இருக்கிறாங்க அந்த கட்டுகளை அது எல்லாவற்றையும் தகர்த்து எரிகிற, அறுத்து எரிகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, எங்கள் தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, எங்கள் கட்டுகளை எல்லாம் அறுத்தவரை, இப்பொழுது கூட நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். தேவ பாதையிலே, நீதியின் பாதையிலே, கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே தேவன் மாத்திரமே எங்களுக்கு தேவன் என்று எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நடக்கும்படிக்கு, எங்கள் வாழ்க்கையில் இனி கட்டுகள் வராதபடிக்கு, இருக்கிற கட்டுகள், வருகிற கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் அறுத்து எரிகிற ஒரு வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட கட்டுகளை எல்லாம் இப்பொழுது அறுத்து எரிகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும், அவர்களுடைய பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட குறைவுகள்ங்கிற கட்டுகள் இருந்தாலும், அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட கட்டுகளை எல்லாம் அறுத்தெரிகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக பாதுகாப்பும் கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையுள்ள கரமும் இந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். இவர்களை தொடர்ந்து உமக்கு விலையேறப்பட்ட சாட்சிகளாய் மாற்றுவீராக. உமக்கே துதி கன மகிமையாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. God bless you.